ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். The person you are trying to call is currently busy. The person you are trying to call is currently busy. இந்த நாய் என்ன பண்ணுன்னு தெரில, இந்த நாய் எங்கே போனானே தெரில, இந்த நாய் லவ் ஃபெயிலியர் ஆனதுலேருந்து ஃபோன் எடுக்க மாட்டான், என்ன பண்ணுறானே தெரில. இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஒழுங்காக ஃபோன் எடு, நான் வந்தேன்னு வச்சுக்கேங்க, அதுதான் உனக்கு. ஒழுங்காக ஃபோன் எடு, நான் வந்தேன்னு வச்சுக்கேங்க, அதுதான் உனக்கு. என்ன பண்ணுறது பார்ப்போம். ஐயோ நான்லாம் வரல, அவன் பைத்தியார மாதிரி சொன்ன அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டுருப்பான். நீ வேணா போயிட்டு வா. ரொம்ப என்ன பேசுகிறேன், அவன் ஃப்ரெண்டு வா போவோம். ஏய் நான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ சொன்னாதான் அவன் கேட்பான். நான் என் ஆள் வெயிட் பண்ணுறேன், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ வேணா பார்த்துட்டு வா, நான் கிளம்புறேன். போடா மெக்கானிக் நான் இருக்கேன். ஃபோன் அட்டன் பண்ண மாட்டியா? நீ ஏன்டா இப்படி ஆகிட்ட? உலகத்தையே அவன் தான் பொண்ணா? உனக்கு என்ன தெரியும் காதலை பற்றி? நீ தான் வேணான்ட்டு வேற ஒருத்தனோட போயிட்டாரா, அப்புறம் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவதான் மச்சான் என்னை விட்டு போயிட்டான், ஆனால் என்னால் அது முடியாதுடா. ஏங்க நீ என்னடா எவ்வளோ வச்சு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேற. உயிரே பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குடா. ஆமாம், மயிர் பிரிஞ்சு போகுது. நீ உனக்காக நாங்கள் இருக்கோம், உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. உன் ட்ரீமில் ஃபோக்கஸ் பண்ணுறா. நீ டேரக்ட் ஆகுதுன்னா உன் ட்ரீமு. இவன் ஏன் இப்படி இருக்கான்னு யோசிக்கிறீங்க? என் தம்பி மாதிரி பார்த்த ஒரு பையனும் இவன் ஆசையாக லவ் பண்ண ஒரு பொண்ணும் இவனுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன பண்ணான்னு தானே கேட்குறீங்க? 2 பேரும் ஒன்றா பைக்கில் கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆசையாக வாங்கின பைக்கில் கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்து நீங்கள் சேர்த்துட்டான். A few years later. உண்மையெல்லாம் என்ன தெரியுமா அப்படின்னா, ஜிம்முக்கு போனான், உடம்பேத்தான், சாப்பிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அவன் லைஃப் யாராவது ஒரு பொண்ணு வந்தான். இக்குறும்படம் காதல் தோல்வியிலிருந்து மீண்ட மற்றும் மீள முயற்சிக்கின்ற அனைத்து காதலன் மற்றும் காதலிகளுக்கு சமர்ப்பணம். என்னதான் நம்ம அந்த காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வந்தாலும் அந்த காதல் கொடுத்த நினைவுகள் கடைசி வரைக்கும் நீங்கா நினைவுகள் தான்.